தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அம்மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குமரிக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதாகவும், குமரிக்கடல் முதல் தென்மேற்கு மத்திய பிரதேசம் வரை வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்கள், வட மாவட்டங்களில் சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி உள்ளிட்ட 22 மாவட்டங்களிலும், காரைக்காலில் ஒரு சில இடங்களிலும் இன்றும் நாளையும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கரூர் மாவட்டம் குளித்தலையில் 14 சென்டிமீட்டர் மழையும், இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலத்தில் 9 சென்டிமீட்டர் மழையும் பொழிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் முகலிவாக்கம், ராஜா அண்ணாமலைபுரம், சைதாப்பேட்டை ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கோடை வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கோடை மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருச்சி மாநகர பகுதிகளான மத்திய பேருந்து நிலையம், ஒரையூர், கே நகர், புத்தூர், கண்டோன்மெண்ட், ஸ்ரீரங்கம், தில்லைநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும், புறநகர் பகுதிகளான முசிறி, லால்குடி, மண்ணச்சநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இன்று அதிகாலை முதல் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதேபோல் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், பாம்பன் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், சாத்தான்குளம், குலசேகரப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. அதிகபட்சமாக குலசேகரப்பட்டினத்தில் 70 மில்லிமீட்டர் மழையும், சாத்தான்குளத்தில் 69 மில்லிமீட்டர் மழையும், ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் 63.60 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.